உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா, பரபரப்பான பத்திரிகை செய்தி. 35 வயதான மாதவரத்தில் உள்ள ஒரு பெண் காணாமல் போயுள்ளதாக அங்கே புகார் கொடுத்துருக்காங்க. அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணை தேடும் பணியில் ஈடுபடும்போது துறைப்பாக்கத்தில் இருக்க ஒரு நபர் மீது சந்தேகப்பட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க. மணிகண்டன், 25 வயதான மணிகண்டன் என்பவரை கைது பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் அவருடைய அக்காள் மச்சானுடைய வீட்டில் அங்கே தங்கியிருக்கார் துறைப்பாக்கத்தில். அக்காளும் மச்சானும் வெளியூர் போனதுனால அந்த நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் மூலமாக அல்லது ஃபேஸ்புக் இந்த மாதிரி வலைத்தளங்கள் மூலமாக தொடர்பு, தீபா என்ற பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு அவங்கள வர வச்சுருக்காரு. இவர்கள் உறவு கொண்ட பிறகு தீபா அதிகமாக தொகை கேட்டதாகவும், மணிகண்டன் அந்த பெண்ணை கொன்று அதற்கப்புறம் ஒரு சூட்கேஸில் வச்சு தூக்கி வீசி விட்டதாக போலீஸ் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஒரு 25 வயது ஆண் யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணோட உறவு வைத்து கொண்டு அந்த பெண்ணை கொன்று பிணத்தை வீசுறது சாதாரண குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்களில் இந்த மாதிரி நடக்கிறது மிக மிக அதிர்ச்சியான சம்பவம். ஒரு இன்டர்நெட் ஆபாச படங்கள் இதெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்பை ஒரு இளைஞர்களுக்கு ஊட்டக்கூடும் அப்படின்றதுக்கு இது ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு. ஏன்னா ஒரு 25 வயதான இளைஞனுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கும்? புரட்சிகரமான சிந்தனைகளும், மிகப்பெரிய நிறைய படித்து நிறைய வேலை தேடல், வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும், ஒரு நல்ல முன்னுக்கு வரணும்னு பல்வேறு சிந்தனைகளை வர வேண்டிய வயதில் அவர்கள் எந்த பக்கமாக போகிறாங்க? முற்றிலுமாக திசை மாறி பாலியல் தொழிலாளிகளை தேடுறது, ஊடக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் பல்வேறு இருக்குது இன்றைக்கி நெட்டு. பல்வேறு முறைகளில் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பல விஷயங்களில் இது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி யூடியூப் பல இடங்களில் ஆபாச படங்கள், ஃபோன் நம்பர்ஸ், நிறைய விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. எளிதாக இந்த மாதிரி இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குன்றது தான் ஆபத்தானது. ஒரு பக்கம் வரைமுறை இல்லாத ஆபாச படங்கள் எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்டர்நெட் இருந்தால், கனெக்ஷன் இருந்தால் போதும், ஒரு சின்ன ஃபோனில் அவங்க ஆபாச படங்களை யார் வேணாலும் பார்க்கலாம். ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய வயது கிட்டத்தட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது இந்தியாவில். ஸ்கூல் லெவலில் எல்லோரும் பார்க்குறாங்க. ஒருத்தட்டு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், எல்லோரும் அந்த படங்களை பார்க்க முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்துகிட்டு இருக்குது. இப்படி வளர்கிற இளைஞர்கள் சிறு வயதிலேயே அவங்க பாலியல் உறவில் ஆர்வம் கொண்டு ஒரு 35 வயதான பெண்ணை தொடர்பு கொண்டு அவங்கள துறைப்பாக்கம் வர வச்சு உறவு கொண்டு அதில் பிரச்சனைகளால், தகராறுனால் அந்த பெண்ணை கொன்று ஒரு சூட்கேஸில் வச்சு வீசி, அந்த சூட்கேஸில் இருந்த இரத்த கரைகள், சூட்கேஸ் இதெல்லாம் பார்த்து போலீஸ் அதை மற்ற தடயங்களை வச்சு எடுத்துருக்குறாங்க. அந்த சிசிடிவி கேமரா, ஃபோன் இருந்த லொக்கேஷன், இது எல்லாத்தையும் வச்சு குற்றவாளியை நெருங்கி பிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் துப்பு துலக்கிறாங்க அப்படின்னாலும் கூட, ஒரு கலாச்சார சீரழிவு எப்படி போய்கிட்டு இருக்கு இளைஞர்கள்ட்ட. ஒரு மாபெரும் சிந்தனையாளராக சிந்திக்கக்கூடியவராக, நிறைய படித்து நிறைய விஷயங்கள், நல்ல வேலையை தேடி அற்புதமான ஒரு சிந்தனையோடு வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி மடைமாற்றப்படுறாங்க அப்படின்றது தான் இது ஒரு முக்கியமான சிக்கல். இதை நம்ம எல்லாருமே கவலை கொள்ள வேண்டிய விஷயந்தான். பல நாடுகளில் இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் கூட ஆபாச படங்களை தடை பண்ணியிருக்காங்க. இது சாத்தியம்தான். அதை அரசாங்கம் நினச்சா பண்ண முடியும். ஏன்னா சிறு வயதிலேயே ஆபாச படங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு 90களில் 80களெல்லாம் ஒரு ஆபாச படத்தை யாரும் பார்த்துட முடியாது. அவ்வளோ எளிமையான காரியமே அல்ல. ஒரு 16mm ஃபில்ம் ப்ரொஜெக்டர் அது இதுன்னெலாம் வச்சு அது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் அது 90களில் டிவி, டெக்கு,
அப்புறம் 2000 வரும்போது இன்டர்நெட்டுக்கு எளிமையாக வர 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 கம்ப்யூட்டரில் வர ஆரம்பிச்சது. இப்போது வந்து எளிமையாக ஸ்மார்ட் ஃபோனில் இந்த படங்களை எளிமையாக யார் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு பையன்ட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா அவங்க பாதுகாப்பு அந்த கம்யூனிகேஷனுக்காக வீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒரு வசதியான வீடுகளில் பிள்ளைகளுக்கு எளிமையாக பல்வேறு காரணங்களுக்காக கொடுக்கக்கூடியதான். அப்போது இதை தடை செய்ய வேண்டும். நாங்கள் துருக்கி போயிருந்தப்போ அங்கே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லா இடத்துலையும் ரொம்ப அவைலபிளாக இருந்தது. ஆனால் ஆபாச படங்களோ ஆபாச விஷயங்களோ அவங்க யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான ஆபாச படங்களில் 90% உருவாகிறது வந்து அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் ஒரு கலாச்சார சீரழிவை உண்டு பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பல்வேறு விதமான சீர்கேடுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதையும் பார்க்குறோம். இது அங்கே வந்து அஃபிஷியலாகவே பண்ண முடியும். அவங்க இந்த ஆபாச படங்கள் வந்து சிறு குழந்தைகளை ஈடுபடுத்தாமல் எடுக்கணும், அவ்வளோதான் ரூல். அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த படங்களெல்லாம் எடுக்கப்படுதுன்றது தான் இதில் ஆபத்தான ஒரு விஷயம். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்தியா போன்ற நாடுகளில் தடை இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு அதனுடைய பின்விளைவுகள் இன்றைக்கி குழந்தைகள் மத்தியில் பெருமளவுக்கு நம்ம பார்க்க முடியுது. நடைபெறக்கூடிய எல்லா பெரிய குற்றங்களில் எடுத்து பார்த்தாலும் அதில் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களும் அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிர்பயா கேஸ்லேருந்து அதற்கடுத்த நடைபெற்ற பல்வேறு வழக்குகள்லையும் சிறுவர்களுடைய பங்கும் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் இந்த கல்கத்தாவினுடைய அந்த மருத்துவர் படுகொலை அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அந்த டாக்டர்களுடைய ஸ்ட்ரைக் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நீதிமன்றம் உறுதி கொடுத்த பிறகு டாக்டர்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக சென்னையில் இது ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு. ஒரு 25 வயது பையன் 35 வயது பெண்ணோட கூப்பிட்டு உறவு வைத்து கொண்டு அந்த பெண்ணை கொன்று தூக்கி போடுறதுன்றது, இதெல்லாம் நம்ம ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் யாரும் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் மோசமாக நிலைமை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். மது, போதை மருந்துகள் எளிமையாக கிடைக்கிறது, ஆபாச படங்கள், இந்த மோசமான காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இளைஞருடைய வாழ்க்கையை வேறு பக்கமாக திருப்பிக்கிட்டு இருக்குன்றதான் நம்ம சீரியஸாக பார்க்கணும். மது ரொம்ப ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் போதை மருந்துகள் எளிமையாக எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஆபாச படங்கள் எல்லார் கையில் இருக்க செல்ஃபோனில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த காம்பினேஷன் வந்து இன்னும் மோசமான பாலியல் வன்முறைகளுக்கு கொண்டு போகும். ஏன்னா கல்கட்டாலேயும் இந்த காரணங்கள் எல்லாம் இருந்தது. அங்கேயும் ஆபாச படங்கள், மது, போதை, இந்த மாதிரியான விஷயங்களும் அதில் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த விஷயங்களை தடுப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். இல்லைன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் இன்னும் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லேருந்து இளம் பருவத்தினரை நம்ம கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். நிச்சயமாக அரசாங்கம் ஒரு தீர்வு செய்வாங்கன்னு பார்ப்போம். மதுவையும் ஒழிக்கலாம். அதே மாதிரி போதைப் பொருட்கள் கண்டிப்பாக இன்டர்நெட்டில் ஃபில்டர் பண்ண முடியும். ஆபாச விஷயங்களை கட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் கொடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய சிக்கலான விஷயம் அல்ல. பல நாடுகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம உண்மை, நடைமுறை உண்மை. அதை நம்ம இந்தியாவிலையும் பண்ண முடியும். அது இளைஞர்களை காப்பாற்றுறதுக்கு உதவும். நன்றி. ஹைடெக் மிஷின்களால் கைப்படாமல் உங்கள் நலனில் அக்கறையோடு தருகிறது சத்துள்ள லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ், சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. Taste Daily. Taste the Daily.